ஒரு டிஷர்ட் வாங்குறதுக்காக திருப்பூர் ஃபுல்லா சுத்தி அங்கிருந்து ஒரு 50 டிஷர்ட்டை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒன்று எடுத்து போட்டா கூட இவ்வளோ பர்ஃபெக்டா பொருந்துமான்னு தெரியல. நான் இந்த திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலைக்கு போய் இருக்கும்போது ஒன்று சூட்டை போட்டு வந்தேன். இப்போ 2-3 வருஷம் ஆயிருக்கும், இன்னும் பர்ஃபெக்டா இருக்குது நண்பர்களே. ராக்கெட் ராஜா ஒரு திருடனா. முதுகிழமை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே முட்டை டப்பா காலி நண்பர்களே. மறுபடியும் எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் மனசு குழுக்குழுன்னு இருந்துச்சு. அதே குழுமையோட சேர்ந்து மேங்காவையும் ஒரு புடி பிடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன். காலையில குளிச்சு கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்த உடனே முகரக்கட்டை பார்க்கறதுக்கு லட்சணமா தான் இருக்குது. வீட்டுக்கு போகும்போது தான் கருவண்டி மாதிரி ஆயிடும். இன்றைக்கான தண்ணியில சமைச்சு செஞ்சு இருக்கும்போதே லைட்டா பசிச்சுதா, சரி சாப்பிடலான்னு போயிட்டேன். சிக்கனு சுண்டல் சாப்பாடு சாப்பிட்டு முச்சவனே கண்ணெல்லாம் லைட்டா சொர்க்கிற மாதிரி இருந்துச்சு. சரி விட்டா தூங்கிடுவான், ஒரு கஸ்டமரையும் கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு விருக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தூங்க மாட்டேன்டி, செத்தால கண்ணை திறந்துகிட்டே சாவேன், ஆனா தூங்க மாட்டேன். கடையில் ஓட்ஸ் ஃப்ளேவர் நிறைய வந்துருக்குது நண்பர்களே. எல்லாத்தையும் ஒரு தடவை விசிட்டிங் போட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சுண்டலை சாப்பிட்டு கிளம்பிட்டேன். எங்களுக்கு சில்லற காசு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த ஆட்டோக்கார தம்பி தான் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி இரவுக்கு அருமையான தயிர் சாப்பாடையும் உருளைக்கிழங்கு பொரியலையும் ரெடி பண்ணோம். திடீர்னு எங்க அண்ணியார் சப்பாத்தியும் சிக்கனையும் கொடுத்து சாப்பிட்றான்ட்டாங்க. அந்த குஷியில 2 காலம் தரையிலே பல நண்பர்களே. குஜாலா இன்றைய நாளை முடிச்சுக்கினேன். நன்றி.